இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். தாயாம் திரு அவை இன்று புனித யோசேப்பின் திருவிழாவை சிறப்பிக்கிறது. திரு குடும்பத்தின் பாதுகாவலராக இவர் உலகில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்காக பரிந்து பேசி ஆசிர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், இறைவாக்கினர் நத்தான் இறைவனின் அருளால் தாவீது அரசரின் வழி மரபினரை எவ்வாறு ஆசிர்வதிப்பார் என்றும் இறைவனுடைய அருள் எவ்வாறு அவர்கள் வழியாக கொடுக்கப்படும் என்றும் தெளிவுபடுத்துகிறது. இதோ தாவீதின் வழிமரபினிலே இயேசு பிறந்தார். புனித யோசேப்பு அவருடைய வழி மரபிலே தோன்றினார். எனவே ஆண்டவருக்கு ஏற்றவர்களாக நாம் வாழ இறைவனிடத்தில் ஜெபிப்போம். நற்செய்தி வாசகத்திலே கனவிலே யோசேப்புக்கு வானதூதர் தோன்றி எவ்வாறு மரியாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறியதை பற்றி தெளிவுபடுத்துகிறது. ஆண்டவரின் திட்டத்தை நிறைவேற்ற யோசேப்பு தன்னையே முழுமையாக கொடுத்ததை பார்க்கிறோம். புனித யோசேப்பை போல நாமும் இறைவனின் திட்டத்தை நிறைவேற்ற நம்மையே ஒப்புக் கொடுப்போம். இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பார். இறைவா, இந்த நாளிலே புனித யோசேப்பின் பரிந்துரை வழியாக ஈரானிலும் மற்றும் உலக நாடுகளிலும் அமைதி நிலவ வேண்டும் என்று ஜெபிப்போம். போர்கள் முடிந்து மக்கள் அமைதியில் வாழவும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழவும் இறைவா நீர் துணை புரியும். ஆண்டவரை நோக்கி நமக்காகவும் நம் குடும்பத்தில் உள்ளவர்களுக்காகவும் நம்மிடத்திலே யாரெல்லாம் ஜெபத்தை கேட்டார்களோ அவர்களை எல்லாம் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.